யார் அந்த 18 பேர்? அமாவாசை காலத்து டெக்னிக்குடன் கோவை வந்துள்ளார் செந்தில் பாலாஜி. இறங்கி அடிக்கும் அண்ணாமலை. அமாவாசை காலத்து டெக்னிக்குடன் கோவை தெற்கு தொகுதிக்கு வந்துள்ளார் செந்தில் பாலாஜி. கோவை தெற்கு தொகுதியில் கரூரைச் சேர்ந்த 18 பேர் சுயேட்சை வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர். கரூரைச் சேர்ந்தவர்களுக்கு கோவையில் என்ன வேலை என விமர்சித்துள்ளார் அண்ணாமலை. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக சட்டசபை தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் அவர் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. அண்ணாமலை போட்டியிட விரும்பிய தொகுதி கிடைக்காததால் அவர் தான் போட்டியிடவில்லை என தலைமைக்கு தெரிவித்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரையை துவங்கியுள்ளார் அண்ணாமலை. காலையில் கோவை வடக்கு தொகுதியில் வானதி ஸ்ரீனிவாசன் மனு தாக்கல் செய்யும் போது உடனிருந்தார். இதையடுத்து அவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெவ்வேறு ஊர்களில் பிரச்சாரத்தில் பாஜகவுக்கு எதிராக பேசிய சிலவற்றுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியுள்ளார். அண்ணாமலை பேசுகையில், கேந்திரிய வித்யாலயா பள்ளி தொடர்பாக திமுக ஆதரவு ஊடகங்களில் தவறான தகவல் கொடுத்து வருகின்றனர். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்கள் இல்லை என பொய் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. 40 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் கற்பிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை.